கர்ப்பப்பை கட்டிகளுக்கு வயிற்றுல கட்டுனாலே கரைஞ்சு போயிடும். காதுல சீல் வடிகிறது. இதனுடைய பேரே முடக்கு அறுத்தான். அதாவது நம்ம பாடியில இருக்கிற ஜாயின்ஸ், எல்லா ஜாயின்ஸ்லயும் ஏற்படக்கூடிய வலி, அங்கங்க போய் கேஸ் லாக் ஆயிருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுகளை சரி பண்றதுதான் முடக்கருத்தான். இந்த முடக்கருத்தான உணவாகவும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு கையளவு முடக்கருத்தானையும் மிளகு, உப்பு, புளி சேர்த்து துவையலா செஞ்சு சாப்பிடலாம், ரசம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த முடக்கருத்தான உணவா எடுத்துக்கும் போது நெஞ்சு சளி கட்டு சரியாகுது. வெளி மருந்தாவும் பயன்படுத்தலாம். இப்போ மூட்டு வலி இருக்கு அப்படின்னா இந்த முடக்கருத்தான நல்லா இடிச்சு முட்டியில வச்சு ஒரு ஒயிட் கிளாத் போட்டு கட்டி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா வதக்கி ஒத்தரமும் கொடுக்கலாம். இது இன்ஸ்டன்டா பெயினை நல்லாவே குறைக்கும். தைலமா யூஸ் பண்ணலாம். தைலமா எப்படி காய்ச்சறது அப்படின்னா எண்ணெயோட சேர்த்து இந்த முடக்கருத்தான் சாறு எடுத்து காய்ச்சி அந்த தைலத்தை வலிகளுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல பெயின் குறையும். இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பப்பை கட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த முடக்கருத்தான வதக்கி அடி வயித்துல வச்சு கட்டும் போது உள்ள இருக்க கட்டி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்ல, அந்த சீல் வடிகிறதும் குணமாகுது.